காஞ்சிபுரத்தில் 1976 வாரியார்தாசன் அன்னபூர்ணி தம்பதியர்களுக்கு 6வது மகனாக பிறந்தவர் குமாரதேவன். இவர் சித்த வைத்தியத்தில் மருத்துவ படிப்பு பயின்று காவல்துறைக்கு தேர்வானவர். இருப்பினும் தனது தந்தை தொழிலில் ஆர்வம் கொண்டு தன்னை அத்தொழிலில் ஈடுபடுத்திக் கொண்டார். இவரது தந்தை கிருபானந்த வாரியார் சுவாமிகள் போன்று ஆன்மீக சொற்பொழிவும் காஞ்சிபுரம் பட்டு சேலை உற்பத்தி செய்யும் தொழிலும் செய்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது தந்தை தொழிலை கற்றுக்கொண்டு தற்போது காஞ்சிபுரம் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் கோவில் அருகில் ஸ்ரீ வர்ஷினி சில்க் ஹவுஸ் என்ற நிறுவனம் நடத்தி வருகிறார். இங்கு காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி மற்றும் மொத்த வியாபாரம் செய்து வருகிறார். 200க்கும் மேற்பட்ட கைத்தறிகளை மத்திய அரசின் சில்க் மார்க், ஹேண்ட்லூம் மார்க் சான்றிதழ்களை பெற்று மிக தரமாக தயாரித்து நியாயமான விலைக்கு விற்பனை செய்து வருகிறார். இவரது தொழில் தர்மத்தை பாராட்டி மலேசிய அரசாங்கம் சில்க் ஸ்டார் குமார் என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்தார்கள். காஞ்சிபுரம் மட்டுமின்றி மலேசியாவிலும் காஞ்சிபுரம் ஸ்ரீ வர்ஷினி சில்க் ஹவுஸ் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். பெண்கள் வாழ்க்கையில் முன்னேற அவர்கள் சேலை வியாபாரம் எப்படி செய்வது என்று இலவசமாக வகுப்பு எடுத்து வருகிறார். தினமும் 50 நபர்களுக்கு மதிய உணவு இலவசமாக வழங்கி வருகிறார். மேலும் சமுதாய பணிகளில் ஈடுபட்டு மக்களுக்கு செய்யும் தொண்டே மகேசனுக்கு செய்யும் தொண்டு என்பதில் உறுதி கொண்டவர். மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நம்பிக்கை அளிக்கும் வகையில் பேச்சாளராக உள்ளார். தமிழ்நாடு, இந்தியா மற்றும் சர்வதேச நாடுகளில் விருதுகளை பெற்றுள்ளார். தனது தந்தை மற்றும் தாய் பெயரில் வாரியார்தாசன் அன்னபூரணி அறக்கட்டளை தொடங்கி ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறார். இவர் செய்யும் பொது சேவைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறார் அவரது மனைவி ஜெயசித்ரா. இவர்களுக்கு வர்ஷினி, தர்ஷினி என்று 2 மகள்களும் உள்ளனர். இவருடைய சேவைகள் மேலும் தொடர திருத்தணி முருகனின் பேரருள் கிட்டட்டும்.